இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். திருப்பதியில லட்டு, பழனியில பஞ்சாமிர்தம். இப்படி இந்த தெய்வத்திற்கு இந்த நெய்வேத்திய பிரசாதம் தான் என்பதை எப்படி தீர்மானித்தார்கள்? இதற்கு பின்னால் ஏதேனும் ஆன்மீக ரகசியம் என்பது உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்முடைய இந்து மதத்தை பொறுத்தவரை நாம் அந்த பண்டிகை காலம் எடுத்துட்டா கூட இந்த பண்டிகை காலத்திலே ஒவ்வொரு பண்டிகைக்கும் செய்யப்படுகின்ற நெய்வேத்தியங்களுக்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கும். ஸ்ரீராம நவமினா இந்த நைவேத்தியம் பண்ணணும், கோகுலாஷ்டமினா இந்த நைவேத்தியம் பண்ணணும், விநாயகர் சதுர்த்தினா இந்த நைவேத்தியம் பண்ணணும், அதே மாதிரி நவராத்திரினா இந்த மாதிரி சுண்டல்லாம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் பிரித்து வச்சிருப்பா இல்லையா? அது எதன் அடிப்படையில் சொல்லி பார்த்தோம்னா, அந்த நேரத்திலே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விளை பொருட்கள், அதாவது அந்த தானியங்களின் அடிப்படையிலும் அந்த நேரத்திலே அந்த தட்ப வெப்பநிலைக்கு ஏற்ப நம்முடைய ஆரோக்கியமானது ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தானே நைவேத்தியத்தை வைத்திருப்பார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த திருப்பதியிலே லட்டு என்கின்ற விஷயம், பழனியை பொறுத்தவரை பஞ்சாமிர்தம் என்கின்ற அந்த விஷயமும் இடம் பிடித்திருக்கிறது. இது என்ன சார் புதுசா சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா, இது புதியதே அல்ல. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நம்ம திருப்பதி லட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே அதற்கான வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே ஒரு 300 வருஷத்துக்கு தான் இருக்கும். 1705 அப்படின்னு சொல்ற 1705 தான் முதல்ல அங்கே லட்டு அப்படிங்கிற அந்த நைவேத்தியத்தை ஆரம்பிச்சா அதற்குன்னு ஒரு குடும்பம் என்பதே வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த வரலாற்று கதை எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அதில் நடுவில் வந்து ஒரு 1800 சொச்சத்தில் ஒரு பெரிய மிராசுதார் வந்து அவர் ஒரு మలై అதாவது కొండ అంతా నేను మీకు వచ్చి లడ్డు వేస్తాను அப்படின்னு சொன்னாராம். కొండ అంతా அப்படின்னு சொன்னா కొండன்னா மலை, மலையளவு லட்டினை நான் உங்களுக்கு நைவேத்தியமாக செய்கிறேன்னு ஒரு பிரார்த்தனை வச்சு அவருக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேறியுடன் மலையளவு லட்டினை வைத்து நைவேத்தியம் செய்தாராம். அந்த மலையளவு லட்டினை தயாரிப்பதற்கு அவர்களுக்கு கூலியாக, அதனை தயாரித்தவர்களுக்கு கூலியாகவே சின்ன சின்ன லட்டு பிரசாதமாகவே கொடுத்தாராம். இப்படி துவங்கியதுதான் லட்டு பிரசாதம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றான். 1940s தான் எல்லோருக்குமே வந்து தரிசிக்கின்ற பக்தர்கள் அனைவருக்குமே லட்டு பிரசாதத்தினை கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றார். இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு தானே இவ்வளோ டிரான்ஸ்போர்ட், இவ்வளோ சௌகரியம்லாம் இருக்கு. பஸ் ஏறி போகிற சௌகரியம், காரில் போய் இறங்குறோம், நேரடியாக மலைக்கு போய் சேர்ந்துடுறோம் இல்லையா? ஆனால் அந்த நாளிலே எப்படி போயிருப்பா? எங்கெங்கிருந்தோ எல்லோரும் பாத யாத்திரையாகத்தானே வந்திருப்பார்கள். வண்டி வாகனங்கள்லாம் எதுவுமே கிடையாது. மிஞ்சி போனால் மாட்டு வண்டி எல்லாம் குதிரை வண்டியில் வந்திருப்பா. வந்தால் கூட மலை மேலே எப்படி ஏறி போயிருப்பா? ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேலே ஏறி போயிருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வீடு திரும்ப வேண்டும், அவர்கள் வயிறு நிறைய உண்ண வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோம்னா, இனிப்பு பிரசாதங்களாக கொடுத்து கொண்டிருந்தார்களாம். அதில் முக்கியமாக மனோகரம் அப்படிங்கிற ஒரு பிரசாதத்தை சொல்கிறார். இந்த மனோகரம் என்கின்ற வார்த்தையை நாம் இந்த தெலுங்கு அந்த ஆந்திர பద్ధதியில் மட்டும்தான் நாம் கேள்விப்பட முடியும். அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இனிப்பு முறுக்குன்னே வச்சுக்கலாமே, ஒரு சக்கரை முறுக்குன்னே வச்சுக்கலாம். ஒரு முறுக்கை செஞ்சு அதை வந்து ஒரு வெள்ளை பாகலை துவச்சு அதை மனோகரம்ங்கிற வார்த்தையை சொல்லுவார். அந்த பிரசாதங்களை முதலிலே கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி ஒரு சக்கரை பொங்கலையும் கொடுத்துருந்தாலாம். அதற்கு வந்து திருப்பொங்கல் என்றே பெயராம். அந்த இனிப்பினை சாப்பிட்டு விட்டால் இவர்களுக்கு உடம்புல ஒரு எனர்ஜிங்கிறது இருக்கும். அந்த இனிப்பின் காரணமாக, அந்த எனர்ஜியின் காரணமாக இவர்களால் ஆரோக்கியமாக வீடு போய் சேர்ந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தாலாம். நாளடைவிலே இது அந்த லட்டுவாக மாறிவிட்டது. ஆனால் இந்த லட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லட்டூக்கம் என்று சொல்வார்கள். லட்டூக்கம் என்று சொன்னால் ஒரு முழுமை பெற்ற ஒரு உருண்டை என்று பொருள். லட்டூக்கம், அதாவது இட்லியை கூட லட்டூக்கம்னு சொல்லி தான் நைவேத்தியம் பண்ணுவா. அதாவது இந்த வரலட்சுமி விரதத்தெல்லாம் பார்த்தோம்னா இட்லி கூட செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவா. அதற்கும் லட்டூக்கம் என்றுதான் பெயர். ஏன்னால் உருண்டை வடிவிலே இருப்பதனால். அந்த உருண்டை வடிவிலே இந்த உலகமே உருண்டையாகத்தான் இருக்கிறது, இந்த அண்டமே இந்த ஷேப்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்குள்ளாக ஒரு தத்துவத்தை வைத்து அதோடு இனிப்பினை சேர்த்து அந்த லட்டினை தயாரித்து எல்லோருக்கும் பிரசாதமாக கொடுக்க தொடங்கினார்கள். இதன் அடிப்படையிலேயே உருவான ஒரு விஷயம்தான், ஒரு எனர்ஜியை தரக்கூடிய விஷயமா அந்த திருப்பதி லட்டுங்கிறது வந்துருச்சு. சார் பழனியில பஞ்சாமிர்தம் சொல்றாலே, ஏன் பழனியில கூட லட்டு பிரசாதம் கூட கடையில் விற்கிறா, ஆனால் அதை விட பஞ்சாமிர்தம் ஏன் ஃபேமஸ் ஆச்சு சொல்லி பார்த்தோம்னா, பழனியில மாத்திரமில்லை, சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயங்கள் அத்தனையிலுமே இந்த பஞ்சாமிர்த பிரசாதம், இந்த பஞ்சாமிர்த அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பஞ்ச அமிர்தம்னு சொல்றார். 5 அமிர்தங்கள்,
5 உயிர்காக்கும் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது தான் இந்த பஞ்சாமிர்தம். இதற்கு தமிழ வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா சொல்றா? ஐந்திணை கூழ் அப்படின்னு சொல்றா. ஐந்திணை கூழ், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை முருகப்பெருமான் தமிழ் கடவுள் தானே. இந்த தமிழ்நாட்டினை பொறுத்தவரை இந்த நிலங்களை ஐவகைகளாக பிரிக்கிறார்கள். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போமே, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்றா இல்லையா? இந்த 5 நிலங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த விளை பொருட்களை கொண்டு, இந்த 5 நிலங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஐந்திணை கூழ் என்பது. அப்படியே யோசிச்சு பாருங்களேன். குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதியும் சொல்றோம். அங்க என்ன கிடைக்கும்? மலை தேன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மலை வாழைப்பழம் அப்படின்னு சொல்றா. இதை கொண்டும், அதே மாதிரி அடுத்த நிலமாகிய அந்த காடும் காடு சார்ந்த பகுதியும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த கரும்பு, அந்த கரும்பு சாற்றிலிருந்து எடுக்கக்கூடிய வெல்லம் அப்படிங்கிற ஒரு பாட்டாயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா மருத நிலம் சொல்றோம் இல்லையா? வயலும் வயல் சார்ந்த பகுதியும் சொல்றோம். அங்கே விளையக்கூடிய அந்த வாழைப்பழங்களை கொண்டும், அதே மாதிரி நெய்தல் நிலத்திலே கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் துருவல் அப்படின்னு சொல்லுவார். இந்த தேங்காய் துருவலை கொண்டும், பாலை நிலத்திலே கிடைக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தினை கொண்டும் ஐந்திணை கூழாக உருவாக்கி அந்த பஞ்சாமிர்தத்தினை தயாரித்தார்கள். நாளடைவில் பார்த்தோம்னா இந்த தேங்காய் துருவல்ங்கிறது போட்டால் கெட்டு போயிடுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா, இந்த நெய்தல் நிலத்திலே இருக்கக்கூடிய அந்த பசுமாடு, அந்த பசுமாட்டினுடைய பாலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அந்த நெய்யை சேர்த்து இந்த ஐந்திணை கூழை உருவாக்கினார்கள். இப்படி இந்த ஐந்திணைகளிலுமிருந்தும் ஐவகை நிலங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை கொண்டுதான் பஞ்சாமிர்தம் என்பது உருவாக்கப்பட்டு அதனைத்தான் முருகனுக்கு அபிஷேகம் செய்து நமக்கு பிரசாதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றோம்? கோவிலில் பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்றோம்னு சொல்லிட்டு அதில் ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம் சொல்லிட்டு என்னென்னவோ போட்டு இருக்கோம். இது அத்தனையுமே பஞ்சாமிர்தம் கிடையாது. 5 வகையான நிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த 5 பொருட்களை மட்டும்தான் பஞ்சாமிர்தத்திலே பயன்படுத்த வேண்டும். மற்ற பழங்களை எல்லாம் பழ அபிஷேகம், பலாபிஷேகம் அப்படின்ற பெயர்ல நம்ம பழங்களை அபிஷேகமாக செய்யலாம். இப்படி இந்த நைவேத்தியங்கள் அத்தனையுமே அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு அந்த பகுதி வாழ் மக்களினுடைய அந்த ஆரோக்கியத்தின் காப்பாற்றும் பொருட்டு உருவாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.